வணக்கம் மக்களே. நிஃப்டியோட நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமான நிலைமையில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வரப்போகிற ஓப்பன் ஆகும்போது ஒரு மிகப்பெரிய கேப் டவுனில் ஓப்பன் ஆக போகுது. கிட்டத்தட்ட 600 பாயிண்ட்ஸ் கேப் டவுனில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் நிஃப்டியை இண்டிகேட் பண்ணுது. ஏன்னா யூரோப்பியன் இண்டெக்ஸஸ் எல்லாமே 3% டவுன் ஆகிருக்கு. ஸோ 3%னா கிட்டத்தட்ட 700 பாயிண்ட்ஸ். ஸோ 700 பாயிண்ட்ஸ் இங்கேயும் டவுன் ஆச்சுன்னா நிஃப்டியோட சப்போர்ட் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 24,100 இல்லை 24,000 கிட்டக்க வந்து நிற்கலாம் நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது. ஸோ ஓவர் நைட் யாராவது போட்டு வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் லட்சாதிகாரி ஆகிடுவீங்க. பட் வாங்கலைன்னா நாளைக்கு சேஸ் பண்ணுறது அவ்வளோ அட்வைசபிள் இல்லை. அதனால் நாளைக்கு கேப் டவுன் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கேப் விட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. லெவல்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த லெவல்ஸ் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் 24,000 ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன், அட்லீஸ்ட் நாளைய வரைக்கும். அதுக்கப்புறமா வார் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா அது சொல்ல முடியாது. பட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மார்க்கெட் இதுலேருந்து மீண்டு வரதுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நிஃப்டியை விட பலசாலியாக பேங்க் நிஃப்டி தான் தெரியுது. ஏன்னா அந்தளவுக்கு டவுன்ஃபாலும் காமிக்கல. அப்புறம் இதோட சப்போர்ட் ஜோன்ஸ் பார்த்திங்கன்னா 58,500 வரைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் இருக்குது. ஐடி இண்டெக்ஸ் தான் இருக்கிறதுலே வீக். ஏன்னா இப்போ ஏஐலேருந்து வந்த அடினால் அது இன்னும் ரிக்கவர் ஆகலை. ஸோ அடுத்து இந்த ஈரான் வார் அடி வந்திருக்கு. ஸோ ஐடி இண்டெக்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 26,250 வரைக்கும் கூட விழலாம். ஸோ அது நிஃப்டி பற்றி பேசுகிறதுல இவ்வளோ தூரம். அண்ட் க்ரூட் ஆயில் பார்த்திங்கன்னா 7,000 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் 7,200 வரைக்கும் கூட போயிருக்கு. பட் அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் ஆகிருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில் இப்போதைக்கு புல்லிஷ் ஜோனில் தான் இருக்கும். 7,300 அடுத்து 7,900 வரைக்கும் போகலாம். ஸோ க்ரூட் ஆயில் இந்த வார் முடிகிற வரைக்கும் நீங்கள் க்ரூட் ஆயில் வாங்கி வச்சுக்கலாம். பட் திடீர்னு டீல் வந்துடுச்சுன்னா ஈரானுக்கும் மற்ற நாடுக்கும் யூஎஸ் அண்ட் இஸ்ரேலுக்கும் அப்போ சொல்ல முடியாது என்ன நடக்கும்னு. திடீர்னு கேப் டவுன் ஆகலாம். ஸோ அந்த ரிஸ்க்கை மைண்டில் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அந்த ரிஸ்க்கு கூட எடுக்க முடியலன்னா யூ கேன் பெட்டர் ட்ரேட் திஸ் கோல்டு இன்னும் விழலை. ஸோ கோல்டு அப்படியே அதோட ஸ்ட்ரென்த் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்குது. சில்வர் மாதிரி அடி வாங்கலை. ஸோ கோல்டு கூட ட்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.